1960 பிறந்து ஒரு மிமிக்ரி கலைஞரா தன்னோட வாழ்க்கையை தொடங்கி அதுக்கப்புறம் நகைச்சுவை நடிகராகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான திரைப்படங்களை நடிச்சவர் தான் சின்னி ஜெயந்த். இவர் முதல்ல 1984 ரஜினிகாந்த் நடிச்ச கை கொடுக்கும் கை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தான் அறிமுகமானாரு. கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு மேல திரைத்துறையிலையும் இருக்கிறாரு. 2009 தமிழக அரசு வழங்கக்கூடிய கலைமாமணி விருதும் வாங்கியிருக்காரு. இவர் பல குரல்களை ஆராய்ச்சி செஞ்சு வருவதற்காக சர்வதேச திறந்தவெளி மாற்று மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்காரு. இவர் டிப்ளமோ இன் பிலிம் டெக்னாலஜி முடிச்சிருக்காரு. ஒரு சில திரைப்படங்கள்ல வில்லனா கூட நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்புல சின்ன புள்ள அப்படிங்கிற படம் 1994 வெளிவந்திருந்துச்சு. இந்த படத்துல ரேவதி தான் கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல சின்னி ஜெயந்த் மனநலம் குன்றிய நபரா நடிச்சிருந்தாரு. இந்த படம் தான் இவரோட சொந்த நிறுவனமான அஷ்டலட்சுமி கிரியேட்டர்ஸோட முதல் தயாரிப்பா இருந்துச்சு. சின்னி ஜெயந்த் இது வரைக்கும் 3 திரைப்படங்களை இயக்கவும் செஞ்சிருக்காரு. உனக்காக, காணல் நீர், அதுக்கப்புறம் 2010 நீயே என் காதலி. இவரு ஜெயஸ்ரீ அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணாரு. இவரோட மகன் இப்போ IAS தேர்ச்சி பெற்று கலெக்டரா இருக்காரு.